ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் கீழே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரிமோட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காரில் வந்து அப்படியே கீயோடவே வருது. அது வந்து ஒரிஜினல் ஃபிட்டிங் கார் கூடயே வரும். அது வேறு. நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபிட் பண்ணும் பொழுது, அதாவது எக்ஸ்ட்ரா கீ நம்ம கீ தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா கீ சாவிக்கு ரிமோட் போடணும், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு கிட்டு வாங்கி போடுவோம். அது வந்து சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லாக் கிட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இதை லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த கன்று ஒன்று இருக்கும். அந்த கன்று பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து கீழே புல் பண்ணும். அந்த நம்ம லாக் இப்படி அழுத்தி விட்றோம் பார்த்திங்களா, இப்படியோ இல்லை அந்த இப்படி காலில் திருப்பிடுறதோ, அதை வந்து லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அது கன்னில் மாட்டி விட்டுருப்பாங்க. அது மாட்டி விட்டு இப்படி இழுப்பாங்க. அது பட்டன் அழுத்தினா நாலுமே வந்து இழுத்து லாக் ஆகிடும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணோமோ அப்படின்னா இந்த ஓப்பன் பட்டன் அழுத்தினாலும் அந்த குச்சிலேருந்து கரெக்டாக அந்த இதுக்கு போகும். அது பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டாத அந்த இது பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த 4-வே ஹசார்ட் பார்த்திங்க அப்படின்னா லைட் அழுத்தணும் அப்படின்னா 4 வந்து எரியும். அதுக்கு தான் வந்து இந்த இது. அடுத்த கீ ஒவ்வொரு ரிமோட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இதே மாதிரி 4 பட்டன் தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் கைஸ் அந்த கிட்டு, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். 4 டோருக்கு 4 டோர், அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, ரியல் லெஃப்ட் ரைட்டு. அதாவது டிக்கிக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு 5 டோருக்கு உண்டான இது வாங்கணும். இது 4 டோருக்கு உண்டான கிட்டு தான். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இந்த போர்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதோ இந்த ஆண்டனா, நம்ம ரிமோட் அழுத்தணும் அப்படின்னா அந்த ஆண்டனாலேருந்து சிக்னல் போய் அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுறது. அதோடைய போர்டு கண்ட்ரோல் போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் 2 ரிமோட் கொடுப்பாங்க. அதில் பாருங்கள், க்ளோஸு, ஓப்பனு, அந்த சவுண்டு வரும்ல கத்துறது, இதை ஆன் பண்ணி வண்டி எங்கே இருக்குன்றது கத்துறதுக்கு. இதுதான் அந்த அலாரம். இந்த அலாரம் பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கேள்லையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து அழுத்தினாலும் குயின் சவுண்டு வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இது தான். நம்ம ரிமோட் அழுத்தினாலும் சவுண்ட் வரத்துக்கு தான். வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது போடாமல் கூட விட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2வது ரிமோட் சொன்ன பார்த்திங்கன்னா 2 ரிமோட் கொடுப்பாங்க. அடுத்தது கன். இதுதான் வந்து மெயினே இதில். இது பார்த்திங்க அப்படின்னா இப்படி இது பண்ணி விட்டோன்னா லாக் ஆகி ஓப்பன் ஆகும். இதோ நம்ம ரிமோட் அழுத்தினா இந்த ஒயர்லேருந்து பவர் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். 4 கன்று இருக்கும் 4 டோருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூசர் மேனுவல் கிட்டு ஒன்று, வாரண்டி கார்டு 2மே இருக்கும். இல்லை நம்ம அப்படியே ஓரம் வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் தான் ஒயரிங் கிட் இருக்கும். இதில் இந்த ஒயரிங் கிட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 டோர்லேயும் இந்த கன் வச்ச அப்புறம் அதுக்கு உண்டான ஒயரிங் இதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டேஷ்போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக உண்டான ஒயரிங் கிட் இது. இந்த கன்று கூட டோரில் வைக்கிறதுக்கு இந்த ஒயரிங் கிட்டு 4 செட் இருக்கும் 4 கன்னுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஒயரிங் கிட்டு. நம்ம டேஷ்போர்ட்லேருந்து உள்ளே போய் பானட்டில் ஃபிட் பண்ணுறது. ஏதோ ஃபியூஸ் எல்லாம் இருக்கும் இதில் பார்த்திங்களா, ஃபியூஸு. இது ஃபியூஸு தான். இது ஃபியூஸு. அப்புறம் இன்னும் அதோ அந்த பின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு மெயின் போர்டுக்கு போடுறது. இந்த கன்னுடைய ஒயரிங்லாம் கலெக்ட் பண்ணி இதில் தான் கலெக்ட் பண்ணி இந்த பின்னை கொண்டு வந்து நமக்கு இந்த போர்டில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதோ இந்த இடத்துல இந்த பின்னை கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்று வந்து உக்காரத்துக்கு உண்டான ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிளைம், அதாவது அந்த இதை போட்டு டைட் பண்ணுறது ஸ்க்ரூஸு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒயரிங்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கம்பி தான் மெயின் ரோல். இது தான். இது எப்படின்னா இதை இப்படி மாட்டிட்டு அந்த இதில் வந்து கட் பண்ணி நமக்கு ஏற்ற இதை கட் பண்ணி இதை வந்து இது பண்ணுறது தான் இது. அதாவது இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த இது தொடர்ந்துச்சு அப்படின்னா இப்படி வரும். அதான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பனில் இருக்குது. க்ளோஸ் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணால் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அது வந்து எப்படி நடக்கும்னா இந்த ரிமோட் வந்து இப்படி ஃபங்க்ஷன் ஆகும்.
மேலே தூக்குச்சு அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணுறது மேலே தூக்கும், கீழே அழுத்தணும் அப்படின்னா கீழே இருக்கும். அதுக்கு லிங்க் வந்து இந்த இரும்பு ராடு தான். இதுதான் வந்து லிங்காக கொடுத்துருப்பாங்க இதுக்கும் அதுக்கும். இது வந்து இந்த இதை உட்கார வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி இது பண்ணுறது. இதோ இப்படி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு தான் வந்து இது கன்னை உட்கார வைக்கிறது. இந்த ஒயர்லாம் போட்டு டைட் பண்ணுறதுக்கு உண்டான டேகு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வண்டி ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா நம்ம இது பார்த்துட்ருப்போம்ல அந்த இது நம்ம ஆல்ரெடி வண்டியில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா செட்டாக 4 மாற்றிடுவாங்க. உங்களுக்கு காட்டுறதுங்க. இது தான் ஒவ்வொரு டோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, சீட் பெல்ட்டுமே அதாவது முன்னாடி இன்றைக்கி டேஷ்போர்டில் காட்டுறது இதை வச்சு தான் கணிச்சு காட்டும். அவ்வளோதான் கைஸ், கிட்ட அவ்வளோதான். இதுதான் வந்து சென்டர் லாக்கிங் கிட்டு. இதை நம்ம வந்து எல்லாம் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகும். இந்த கிட்டு நம்ம கடையிலையுமே இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தானே. இதுவும் கிடையாது, எந்த ஸ்பேர்ஸ் ஆக்சரிஸ் எது வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஊருக்கும் ஷிப்பிங் பண்ணுறோம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ. பாய்.